பல்கலைக்கழகங்கள் இன்றைய சூழ்நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரையில் மோசமாக இருக்கிறது என்று சொல்வதை விட ஒரு சில தவறுகள் இருக்கின்றன என்பது நாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விஷயம். உண்மையிலேயே தவறுகள் என்று பார்த்தால் ராஜீவ்காந்தி கல்விக் கொள்கை வந்த பிறகு, தனியார்மய பல்கலைக்கழகங்கள் தோன்றிய பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய மோசடிகளைத்தான் நான் சொல்ல வேண்டும். ஒரே ஒரு பேராசிரியர் 5 பல்கலைக்கழகங்களில் அவருடைய சர்டிபிகேட் இருப்பதும், அவர் எல்லா இடங்களிலும் ஒரே நீக்கமர ஒரே நேரத்தில் நிறைந்திருப்பார் என்பது போன்ற மோசடிகளும் உள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஷேடோ ப்ரொஃபசர்ஸ் என்று ஒரு குழு இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். இந்த மாதிரியான மோசடிகள் இருக்கிறதே தவிர, மாணவர்கள் பள்ளி கல்வி முடித்துவிட்டு பல்கலைக்கழகங்களுக்கு கல்லூரிகளுக்கு போகின்றவர்களின் எண்ணிக்கை என்று அதிகரித்துள்ளது. இந்த விஷயத்தில் நாம் தமிழக அரசை உண்மையிலேயே பாராட்ட வேண்டும். ஏனென்றால் முனைப்போடு +2 முடித்த ஒரு மாணவரை எப்படியாவது கல்லூரியில் கொண்டு போய் உட்கார வைக்க வேண்டும் என்கிற முனைப்போடு நான் முதல்வன் உட்பட பல்வேறு திட்டங்களை முன்மொழிந்து இன்றைக்கு ஒரு மாணவரையும் தனிப்பட்ட முறையில் அவங்க ஃபாலோ பண்றாங்க. இது உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய அம்சம். பல்கலைக்கழகங்களில் நம்மள்ட்ட நிறைய ஓட்டம் இருக்கலாம், ஆனால் மாணவர்கள் அனைவரையும் பல்கலைக்கழக பட்டதாரிகளாக்க வேண்டும் என்கிற மனநிலையில் நம்மிடம் ஓட்டம் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டுல பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாடு அரசுன்னா கூட யூஜிசி தான் மெயினா கண்ட்ரோல் பண்றாங்க. இப்போ யூஜிசியோட வரையறைன்னு ஒண்ணு இப்போ பண்ணிருக்காங்களே, அது எந்த வகையில நம்மளை பாதிக்கும், அது எந்த வகையில பாசிட்டிவா இருக்கும்? யூஜிசி வரையறை என்பது 1% கூட பாசிட்டிவ் கிடையாது. யூஜிசி வரையறை இல்லை, அது யூஜிசி வழிகாட்டு நெறிமுறைகள். வரையறை வேறு, நெறிமுறைகள் வேறு. முதலில் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வரையறை என்று ஒன்றை வெளியிட்டால் அதற்கு நீங்கள் உங்களுடைய ஹம்பிள் சஜஷனை சொல்லலாம், ஒப்பீனியன்ஸை சொல்லலாம், நீங்கள் அதை மறுக்கலாம், நீங்கள் அதை மாற்ற வேண்டும் என்று குறிப்பிடலாம். ஆனால் இப்போது அவர்கள் அடுத்த நிலைக்கு போயிட்டாங்க. இந்த வரையறை என்பது வெளியிடப்பட்ட 2020 முடிஞ்சு போச்சு. இப்போது அவர்கள் வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுத்து விட்டார்கள். வழிகாட்டு நெறிமுறை என்கிற பெயரில் அவர்கள் கொடுத்திருப்பது மிகப்பெரிய மோசடி. எப்படியாவது பல்கலைக்கழகங்களை மூடுவதற்கான ஒரு சாத்தியமான RSS அஜெண்டாவை தான் நான் இதிலே பார்க்கிறேன். பொதுவாக இன்னைக்கு பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர்கள் நியமனம் மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமா பிரச்சனை? யூஜிசியினுடைய வழிகாட்டு நெறிமுறை என்பதை முழுமையாக வாசிக்காதவர்கள், அவர்கள் கண்டிப்பாக இந்த விஷயத்தை தங்களுக்குள் குழப்பிக் கொண்டு இருக்கலாம். என்னை பொறுத்தவரையில் மாநில உரிமைகளை பறிக்கின்ற ஒரு ஆவணமாக நான் யூஜிசியின் வழிமுறைகளை பார்க்கிறேன். மாநில உரிமைகள் முற்றிலுமாக தகர்க்கப்பட்டுள்ளன. இந்த இடத்தில் பல்கலைக்கழக துணைவேந்தர் விஷயத்தை மட்டும் தான் நம்ம திரும்ப பேசிட்டே இருக்கோம். பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிப்பதற்கு மாநில அரசு ஒரு குழுவையும் மத்திய அரசு குழுவையும் வைத்து இரண்டையும் இணைத்து பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நாம் தேர்வு செய்யலாம் என்கிற ஒரு ஷரத்தை நீக்கிவிட்டு, இந்த மாதிரிலாம் யாரும் தேவை கிடையாது, இனிமேல் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை கவர்னரை நியமிப்பார் என்கிற ஒரு வழிகாட்டு நெறிமுறை இந்த அம்சத்திற்குள் இருக்கிறது. இது ஆபத்தானதுதான். ஆனால் இதை விட பயங்கரமான பல ஆபத்துகள் இந்த விஷயத்திற்குள் அடங்கி இருக்கின்றன. எல்லாரும் சொல்றாங்க, ஏன் எப்ப பாரு திட்டுறீங்க, ஏன் ஒன்னாவது பாராட்டக்கூடாதா? அதனாலதான் நீங்களும் கேள்வியில சொல்றீங்க பாசிட்டிவா ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு. இது பாசிட்டிவ் நெகட்டிவ் சம்பந்தப்பட்டதல்ல. மாணவர்களை நாம் எந்த அளவிற்கு நம்முடைய குழந்தைகளை அவர்களுக்கு உரிமைகளை வழங்கி கல்வி கற்க வைக்க போகிறோம் என்பது பற்றியது. அதனால்தான் எங்களை போன்றவர்கள் மிகவும் பதறுகின்றோம். இதில் பல மற்ற அம்சங்கள் உள்ளன. உதாரணமாக, நாங்கள் அடிக்கடி சொல்லுகின்ற ஃபர்ஸ்ட் இயர் முடிச்ச உடனே இந்த சர்டிபிகேட் வாங்கிக்க, செகண்ட் இயர் முடிச்சிட்டியா இந்தப்பா டிப்ளமாவோட நீ வெளியே போலாம், தேர்ட் இயர் முடிச்சிருக்கிறியா நீ 3 இயர் டிகிரி படிச்சேன்னு நான் உனக்கு ஒரு சர்டிபிகேட் தரேன், வெளியே போ. 4 வருஷமும் நீ படிச்சு முடிச்சாதான் நீ டிகிரிங்கிற எங்களுடைய அந்த பேசிக்கை நீங்க வாங்க முடியும் யூஜிசி கையெழுத்தோட அப்படின்றத நீங்க ஏன் எதுக்குறீங்க? எல்லா குழந்தைங்களாலும் ஃபுல்லா படிக்க முடியாது இல்லையா? படிக்க முடியாதவங்க போகட்டுமேயா என்று சிலர் என்னிடமே கேள்வி கேட்பதை நான் பார்க்கிறேன். இந்த ஆவணத்தின் மிகப்பெரிய மோசடி என்னவென்றால், ஒருத்தர் ஃபர்ஸ்ட் இயர் சேர்றாரு காலேஜ்ல, இப்போ டிகிரி நம்மள்ட்ட 3 வருஷம் கோத்தாரி கமிஷன் அமைத்து கொடுத்த அற்புதமான கோத்தாரி கமிஷனை நம்ம முழுமையா ஏத்துக்கல. கோத்தாரி கமிஷன்ல நிறைய நாம டிஸ்கசிங் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு. அவர்கள் வர்ணித்தது வேறு, அவர்கள் கொடுத்த சஜஷன்ஸ் அதை நம்ம
பல விஷயங்களை நம்ம வந்து அதை சரி பண்ணி தான் தமிழ்நாட்டுக்குள்ள விட்டுருக்கிறோம். அவன் கொடுத்த எல்லாத்தையும் விட்டுருல. ஆனால் 3 ஆண்டு காலம் இப்போ உங்களுக்கு ஒரு கண்டினியூஷன் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா +2 முடிச்சீங்களா, அடுத்து என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டா, பிஎஸ்சி படிப்பேன், பிஏ படிப்பேன், பிஇ படிப்பேன்னு பையன் சொல்லுவான், இல்ல எம்பிபிஎஸ் படிப்பேன்னு பையன் சொல்லுவான். அடுத்து என்ன பண்ண போறீங்க, அதனுடைய பிஜி படிப்பேன்னு பையன் சொல்லுவான். சரியா, பிஜி முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ண போறா, பிஹெச்டி படிப்பேன்னு சொல்லுவான். இப்ப இவர்கள் கொடுத்திருக்கிற வழிமுறைப்படி பிஹெச்டியே யாரும் பண்ண மாட்டாங்க. பிஹெச்டிங்கிற கான்செப்டை அழிக்கணும், இதான் இவங்களுக்கு தேவை. கல்வி நடைபெறாமல் செய்ய வேண்டும். இப்போ NEP 2020 நாங்க சொல்றோம். எப்ப பாரு புதிய தேசிய கல்விக் கொள்கையை ஏன் திட்டிட்டே இருக்கீங்கன்னு கேட்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த NEP 2020 என்பது எவ்வளவு கொடுமையான ஒரு ஆவணம் என்றால், இந்த NEP கஸ்தூரிரங்கன் கமிட்டி கொடுத்தது 476 பக்கம். ஆனால் இவங்க வந்து அதை சட்டமாக்கி இதுதான்ப்பா எங்க பாலிசி அப்படின்னு கொடுத்தது 60 பக்கம் தான். இவங்க என்ன நினைக்கிறாங்க, பல விஷயங்களை பத்தி பேசாமையே விட்டுட்டு அதை நடைமுறைப்படுத்திக்கலாம் நினைச்சதுனாலதான் இன்னைக்கு வந்து வழிகாட்டு நெறிமுறை வரைக்கும் வந்து போச்சு. ஏன்னா நம்ம ஆளுங்க எதிர்ப்பை தெரிவிக்க முடியல. எதிர்ப்பு தெரிவிக்கணும்னா என்ன செய்யணும், பாராளுமன்றத்துல வைத்து பேசணும். பாராளுமன்றத்துக்கும் வரமாட்டோம். பாராளுமன்றத்துல சட்டமாக்குனதை தமிழ்நாட்டுக்கு தேவையான எங்க சட்டமன்றத்துல நாங்க பேசணும், அதுக்கும் நாங்க வரமாட்டோம். நேரடியா நாங்க வந்து அரசாணைகள் மூலியமா இந்த கல்வியை சாதிப்போம். ஏனென்றால் இது கல்வி அல்ல, இருக்கும் கல்வி முறையை முற்றிலும் தகர்த்து ஒழித்து கட்டுவதற்காக இவர்கள் எடுக்கின்ற சதி திட்டங்கள் தான் இது எல்லாமே. ஒரு உதாரணம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இயர் ஒரு குழந்தை வந்து +2 முடிச்சிட்டான். அவன் வந்து பிஎஸ்சி, பிஏ, எம்இ எதனா சேர்க்கும். அவன் சேரணும்னாலே என்ட்ரன்ஸ் எழுதிதான் ஆகும். கியூட்னு ஒரு எக்ஸாம் வச்சிருக்கான், நீட்னு ஒரு எக்ஸாம் வச்சிருக்கான். இந்த என்ட்ரன்ஸ் தேர்வு சார், நான் வந்து தமிழ் இலக்கியம் படிச்சிருக்கேன். தமிழ் இலக்கியத்தின் மீது இருக்கிற ஆர்வம் எனக்கு. ஆனா நான் வந்து மெடிக்கல் போகணும்னு ஆசைப்படுறேன். அப்போ எனக்கு என்ட்ரன்ஸ் வை நியாயம். நான் வந்து படிச்சதே +2ல மெடிக்கல் சம்பந்தமான சப்ஜெக்ட்ஸ். எனக்கு எதுக்கு என்ட்ரன்ஸ் ஒரு கேள்வி இருக்கு. ஆனா இந்த என்ட்ரன்ஸ் விட்டுருங்க. அப்படி தாண்டி உள்ள வந்துட்டான், உள்ள வர முடியாது, உள்ள வந்துட்டான். வந்தவனுக்கு பாருங்க அவங்க என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் இயரோட வெளில போனா சர்டிபிகேட் கொடுக்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற முறைப்படி ஃபர்ஸ்ட் இயர் நீங்க படிக்கிறீங்க, 2 அரியர் வச்சிட்டீங்க, நீங்க செகண்ட் இயர் போலாம். செகண்ட் இயர்ல அந்த அரியரை நீங்க சேர்த்து எழுதிக்கலாம். செகண்ட் இயர்ல 2 அரியர் வச்சிட்டீங்க, சோ இப்ப 4 அரியர் ஆகி போச்சு, நீங்க தேர்ட் இயர் போலாம். தேர்ட் இயர்ல 4 அரியரையும் அந்த தேர்வையும் சேர்த்து எழுதி நீங்க முடிச்சிட்டீங்கன்னா டிகிரி. ஆனால் இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வழிகாட்டு நெறிமுறைகளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த நெறிமுறைகளின் படி பார்த்தால் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பையன் அந்த குழந்தை வந்து அங்க இருக்கிற 8 பேப்பரையும் முடிச்சிடணும். 8 பேப்பரையும் அந்த பையன் முடிச்சாதான் செகண்ட் இயர். முடிக்கலாம் ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்க வேண்டியதா. சார் நான் திரும்ப ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கேன் சார், என்னால அந்த 2 பேப்பரை பாஸ் பண்ண முடியல, திரும்ப நான் ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கேன் அப்படின்னா ஒண்ணு செய் தம்பி, சர்டிபிகேட் ஒன்று கொடுக்குற வாங்கிட்டு வெளியே போ. அப்ப நீ வெளியே போய் கூட எங்க வேணா அந்த தேர்வு எழுதிக்க. நீ வெளியே போயிட்டு 3 வருஷம் கழிச்சு திரும்பி வந்தாலும் நீ ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து ஆரம்பி. அந்த 2 வருஷம் 2 பேப்பரை விட்டு இல்ல அங்கேயே ஆரம்பி. இதுதான் இவங்க திட்டம். அதே மாதிரிதான் செகண்ட் இயர். செகண்ட் இயர்ல வந்து ஃபுல் பேப்பரையும் நீங்க முடிக்கணும். முடிச்சிட்டீங்க, தாவு தீந்து போச்சு, என்ன கொடுமராதுன்னு நினைக்கிறீங்க, டிப்ளமா வாங்கிட்டு வெளியே போன்றோம். தேர்ட் இயர் படிக்கிறீங்க, தேர்ட் இயருக்கு பேப்பர்லாம் முடிச்சு என்ன சொல்றான், தேர்ட் இயர்ல படிச்சு முடிச்சாலும் ஃபோர்த் இயர் போக முடியாது. ஃபோர்த் இயர் முடிச்சாதான் டிகிரி. தேர்ட் இயர் படிச்சவன் எல்லாம் ஃபோர்த் இயர் போவான், போக மாட்டான். அங்க 7.5 ஒண்ணு வச்சிருக்கான். நீங்க ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் 3ஐயும் சேர்த்து அக்ரிகேஷன் 7.5 வாங்கி இருந்தால் நீங்க ஃபோர்த் இயர் போறீங்க. ஃபோர்த் இயர்ல போய் நீங்க டிகிரி படிப்பீங்க. அப்படி இல்லாதவர்கள் தேர்ட் இயர் டிகிரி வாங்கிட்டு வெளியே போறான். சரிடா, சர்டிபிகேட் வாங்கிட்டு ஒருத்தன் வெளியே வந்துட்டான், ஒருத்தன் டிப்ளமா வாங்கிட்டு வெளியே வந்துட்டான். இப்படி முடிச்சு டிகிரியே முடிக்கிறவன் எத்தனை பேர் இருப்பான்? மிக சொற்பமான நபர்கள் தான் டிகிரி முடிப்பாங்க. இதுல ஒரு முக்கியமான ஒரு சதி இருக்கு. என்னன்னா, இந்த ஆவணம் முழுக்க டிகிரி என்றோ சப்ஜெக்ட் என்றோ பட்டப்படிப்பு என்றோ பேசவில்லை. இந்த ஆவணம் ஒரு சப்ஜெக்டினுடைய லிட்ரஸி என்று பேசுகிறது. இந்த லிட்ரஸிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப கொடுமையானது. இந்த லிட்ரஸிங்கிற வார்த்தை என்ன அர்த்தத்தோடு பேசப்படுகிறது என்றால், நீங்க ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் லெவல்ல ஒருத்தருக்கு எழுத படிக்கவும் கணக்கீடு செய்யவும் சொல்லிக் கொடுப்பதுக்கு பேர் தான் லிட்ரஸி. அதுக்கு பேரு யூனிவர்சல் லிட்ரஸின்னு வச்சிருக்கிறோம். இவன் என்ன சொல்றான், ஒருத்த பிசிக்ஸ் எடுத்து படிக்க போறானா, ஒருத்த கெமிஸ்ட்ரி எடுத்து படிக்க போறானா, ஒருத்த எக்கனாமிக்ஸ் படிக்கிறானா, ஒரு பாட்னி படிக்கிறான், அது குறித்த லிட்ரஸியை ஏற்படுத்தி போதுங்கிறான்.
அதை பத்தி அவன் ஆழமா படிக்க வேண்டியது இல்ல. அது கொடுத்த லிட்ரஸியை ஏற்படுத்து. அப்படி லிட்ரஸியை ஏற்படுத்துறதுக்கு பிஹெச்டி படிச்ச பேராசிரியர் எதுக்குன்னு இவன் கேட்கறான். கேட்டு சொல்றான், இனிமே பேராசிரியர் ஆகணும், பிஹெச்டி படிக்க வேணாம், நெட்டு தேவையில்ல, எதுவும் தேவையில்ல, ஒரு அளவுக்கு எம்ஏ படிச்சிருந்தாலே பேராசிரியர் ஆகிடு, அவன் இவனுக்கு சொல்லி கொடுத்துருவான். இது என்ன செய்யும் என்றால், பல்கலைக்கழகங்களை இது முழுக்க முழுக்க நீர்த்து போக வைத்து வருங்காலத்தில் பட்டப்படிப்பு படிக்கிறவர்களே இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குகின்ற RSS கொடிய நோக்கத்தை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த யுஜிசியினுடைய வழிகாட்டு நெறிமுறைகள் என்பதை இவற்றை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும். எதை செய்தாலும் பாராளுமன்றத்தில் வைத்து பேசி அதை அமல்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. இல்ல, நீ கல்விங்கிறத தடுக்கிறதுக்கு இவங்க டைரக்டா டெமோக்ராட்டிக்கா வரதுக்கு பதிலா அன்டெமோக்ராட்டிக்கா உள்ள வராங்க. இதை நம்ம தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? 2 விஷயங்கள் இருக்குதுல்ல. கஸ்தூரிரங்கன் கமிட்டி, அதாவது கஸ்தூரிரங்கன் ஒரு இஸ்ரோ விஞ்ஞானி அமைத்து கொடுத்த அந்த கஸ்தூரிரங்கன் கமிட்டியினுடைய அந்த ரிப்போர்ட்டை ஃபுல்லா படிச்சீங்கன்னா அவர் மிக தெளிவாக 7 இடங்களில் இது சட்டமாக இயற்றப்பட்டு கொண்டு வரப்பட வேண்டியது, இது சட்டமாக இயற்றப்பட்டு கொண்டு வரப்பட வேண்டியதுன்னு சொல்லுவாரு. 3வது, இவங்க எல்லாத்தையுமே இருக்கிற சிக்கல் என்ன தெரியுங்களா? நம்முடைய சமூகத்தையும் நம்முடைய குழந்தைகளையும் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றது. இப்ப இவன் என்ன நினைக்கிறான், எதுக்கு 100% லிட்ரஸி கொடுக்கணும்னு நினைக்கிறான். 2030 அவருடைய நோக்கம் என்ன? இந்த நோக்கத்தை பற்றி கஸ்தூரிரங்கன் கமிட்டி தான் பேசுது. இந்த 2020 வந்த NEP பேசவில்லை. 2019 கஸ்தூரிரங்கன் கமிட்டி தான் 2030 நாம எல்லாரையும் படிக்க வச்சிருக்கணும், நாம எல்லா பெண்களுக்கும் படிப்பு அறிவு கொடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லுது. படிப்பறிவு என்கிற இடத்தில் கஸ்தூரிரங்கன் கமிட்டி லிட்ரஸிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவது போல இவங்க என்ன பண்றாங்க, அந்த லிட்ரஸிங்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டு பெண்களுக்கு ஏற்ற படிப்பாக பல்கலைக்கழக படிப்பை நாங்க மாத்த போறோம், அவங்க எதுக்கு எல்லாத்தையும் படிக்கணும், அவங்க லாங்குவேஜ் சொல்லி கொடு, ஆங்கிலம் கொஞ்சம் சொல்லி கொடு, போனா போகுது, அதுல ஆர்ட்ஸ கலந்துரு, அவங்க இசை படிக்கட்டும், தையல் படிக்கட்டும். இதெல்லாம் பிரிட்டிஷ்காரன் காலத்துல நம்ம ஆளுங்க விட்ட ரீல். இதற்கு எதிராகத்தான் மகாத்மா காந்தி அவர்கள் வார்தாவில் 1937 மிகப்பெரிய மாநாட்டை கூட்டினார். அந்த மாநாட்டில் காந்தி சொன்னது என்ன? இதெல்லாம் கிடையாது, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமகல்வி அளிக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை அப்போதே அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். இவங்க காந்தியை விட்டுருவாங்க, நீங்க எல்லாரையும் விட்டுருவாங்க. நாம அமர்த்தியா சென்னை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லலப்பா, காந்தியை ஃபாலோ பண்ணுங்களேன். எங்களுக்கு காந்தியும் வேணாம், எங்களுக்கு யார் வேண்டும் என்பதை குறிப்பிடாமலேயே இவர்கள் மிக மோசமான பிற்போக்குத்தனமான இந்தியா முழுவதும் இருக்கிற கல்வியை சிதைத்து சின்னாபின்னமாக்குவதை நோக்கமாக கொண்டவர்கள். 600 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு வேணும்னா இந்த வழிகாட்டு நெறிமுறையை ஏத்துக்கிறேன்னு சொல்லு. இப்படி போயிட்டு இருந்தது. இப்ப கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா, இத்தனாம் தேதியிலிருந்து வழிகாட்டு நெறிமுறைகள் அமலுக்கு வருகின்றன வந்துருச்சு. நான் ஒட்டுமொத்தமாக சாதி மறந்து கட்சி மறந்து தமிழகத்தில் ஒரு முக்கியமான போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டியிருக்கிறது. இந்த போராட்டத்தில் பல்கலைக்கழக பேராசிரியருக்கு மட்டும்தான் பங்கு இருக்கு, இதுல வாத்தியார்களுக்கு பங்கு கிடையாது, இதுல பள்ளி கல்வித்துறைக்கு இல்லை, இது எல்லாரோடும் சம்பந்தப்பட்டது. இன்றைக்கு பள்ளி கல்வியில் உள்ளே நுழைந்திருக்கும் ஒரு குழந்தைக்கு நாம என்னதான் செய்யறோம் தமிழ்நாட்டுல நீங்க நினைச்சே பார்க்க முடியாது. அவ்வளவு விஷயங்களை கொடுத்து நாம ஒரு குழந்தையை காப்பாற்றுகிறோம். நம்மளுடைய பேசிக் டிராப் அவுட் என்பது ஒரு கெட்ட வார்த்தை. எந்த பள்ளியிலிருந்தும் டிராப் அவுட் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறோம். அப்படி இருந்தும் நம்மள்ட்ட கிட்டத்தட்ட 2000 பள்ளிகளுக்கு மேல ஓராசிரியர் பள்ளிகள் இருக்கு. அதெல்லாம் நாம பலாசிரியர் பள்ளியாக மாற்ற வேண்டும் நினைக்கிறோம். 8 பேர் படிக்கிற ஸ்கூல் உங்களுக்கு எதுக்குடா, பக்கத்துல இருக்கிற ஸ்கூலோட சேர்த்து விட்டுருன்றான். பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருந்தாலும் 16 மைல் தள்ளி இருக்கு, அந்த குழந்தை போக மாட்டான், அவன் கூலி வேலைக்கு தான் போவான். ஏற்கனவே மீன்பிடி தொழிலுக்கு செல்பவர்களையும் வயல் வேலைகளில் கூலி வேலை செய்ய போகிறவர்களையும், இன்னும் சொல்ல போனால் நம்முடைய தை மாசம் போச்சு, இப்போ கல்யாண வீடுகளில் உணவு பரிமாற செல்லும் மாணவர்களையும் நாம் பார்க்கிறோம். இவரெல்லாம் இழுத்துட்டு உட்கார வைக்கிறத பெரிய ஒரு வேலையா நினைக்கிறோம். டிராப் அவுட்ங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டாலே HMs கூட வேர்க்க ஆரம்பிச்சிருவான். ஏன்னா டிராப் அவுட் ஆனா அவனுக்கு வேலை போயிடும். இவ்வளவு இப்படி இருப்பதை மத்திய அரசு தன்னுடைய கல்விக் கொள்கையில் டிராப் அவுட் வித்ராயல் என்று மாற்றுகிறது. வித்ராயல், அவனே வெளிப்பட்டால விட்டுரு என்று மாற்றுகிறது. கல்லூரி அளவுல ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஒவ்வொரு வருஷத்துலயும் வித்ராயல்ல கடைசியில 7.5க்கும் தேராதவன் டிகிரியே முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை, மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நம் மீது இவர்கள் இடியாக இறக்கி இருக்கிறார்கள். இதை எதிர்த்து போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது.
இதுல இன்னொரு முக்கியமானதை சொல்லுகின்றேன். பல்கலைக்கழகங்களில் நாம UGC 1 எப்போது தொடங்கப்பட்டதோ 1948ல மதிப்பிற்குரிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிட்டி, அந்த கமிட்டியில போட்டு கொடுத்த அந்த வரையறைகளின் படி UGC என்பது இவங்க கொடுக்கிற ஃபண்ட்ல இயங்கும். ஆனால் அதன் முழு கண்ட்ரோலும் மாநில அரசுக்கு தான் இருக்கும். அதுதான் எங்களுக்கு தேவை. அந்த கண்ட்ரோல் மாநில அரசுக்கு இருக்கும். மாநில அரசுக்கு இவங்க ஒரு வைஸ்ராயை நியமிக்கிறாங்க. இந்த வைஸ்ராய் என்பவன் தான் கவர்னர். இவர் ஒரு சிக்னேட்டரி அத்தாரிட்டி. எதுக்கு? மாநில அரசோடு கலந்து பேசி நீங்க யார துணைவேந்தரா நியமிக்க போறீங்க என்று முடிவு செய்யும் ஒரு சிக்னேட்டரி அத்தாரிட்டி தான் கவர்னர். வெறும் கையெழுத்து போட வேண்டிய ஆளு. ஆனால் இன்றைக்கு கவர்னர் வைஸ்ராயை நியமிக்க போறான். அந்த வைஸ்ராய் தான் வைஸ் சான்சலர். இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார்ந்துட்டு ஒரு பீகார் காரன் பில்லு போடுறான்லப்பா, அது மாதிரி நம் பல்கலைக்கழகங்கள்ல பீகாரில் இருந்தும் உத்தரப்பிரதேசத்தில் இருந்தும் தமிழ்நாட்டின் பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்கள் வருவார்கள். அப்ப என்ன செய்ய போறீங்க? இது இந்தியை திணிக்கவும் இந்து கலாச்சாரத்தை திணிக்கவும், இது நம் கல்லூரிகளின் அடிப்படைகளை உடை தெரிந்து இங்க இருந்து யாருமே நோபல் உட்பட எந்த ஒரு வேதி கனவையும் காணக்கூடாது என்பதற்காக விழுந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு அணுகுண்டு. இந்த UGC வரையறை என்பதோ அல்லது நான் அழைக்கக்கூடிய UGC வழிகாட்டு நெறிமுறை என்பதோ அணுகுண்டை விட ஆபத்தானது. இதை நாம் கண்டிப்பாக எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒரு கேள்வி கேளுங்க. இதாவது பேராசிரியர்களுக்கு இன்னொரு ஆட்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரப்போகுது? இல்ல இப்ப கல்வியை இவங்க தொடச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது பேராசிரியர்களுக்கு என்ன வேலை இருக்கு? பேராசிரியர்கள் என்பவர்கள் தேவைப்பட மாட்டார்கள் அப்படின்ற இடத்தை நோக்கிதான் இவங்க போறாங்க. முதல்ல நெட் எழுதணும், நெட் எழுதினாதான் PhDக்கு தடை போட்டாங்க. அப்புறம் முனைவர் பட்ட ஆய்வுக்காக நீங்க என்ன தலைப்பை சொல்லுவோ அதை தேர்ந்தெடுக்கும் உரிமையை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. கல்வி என்பது இப்போது பொதுப்பட்டியல்ல இருக்குது. கல்வி பொதுப்பட்டியலில் உள்ளது. இந்த பொதுப்பட்டியலில் இருக்கிற கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. ஃபண்ட் கொடுக்குற இடத்துல நீ இருந்துக்க. இந்திரா காந்தி அப்படிதான் இருந்தாங்க, எல்லாரும் அப்படிதான் இருந்தாங்க. மாநில பட்டியலில் கல்வி இருந்த வரையில், அதாவது காமராஜர் அண்ணா ஆட்சி நடந்து கொண்டிருந்த வகையில் எங்களுடைய கல்வி தனித்துவமிக்கதாக இருந்தது. எங்கள் கல்வியில் ஏராளமான நல்ல விஷயங்கள் இருந்தன. நாங்கள் எங்கள் மாநில கல்வியை உலகத்தின் நம்பர் 1 மாற்றியிருந்தோம். ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்துல போய் பேரறிஞர் அண்ணா உரையாற்ற முடிந்தது என்றால் நாங்கள் கொடுத்த கல்வியின் அடிப்படையில் எப்படி அவர் உருவானார் என்பது முக்கியம். உலகத்தினுடைய ஐநா சபைக்கு சென்று ஒரு அப்துல் கலாம் அங்கே உரையாற்றினார் என்றால் நாங்கள் கொடுக்கின்ற கல்வி, கல்லூரி கல்வி எப்படிப்பட்டது என்பதை நாங்கள் உங்களுக்கு விளக்க வேண்டியதில்லை. எங்களை பார்த்து மற்ற மாநிலங்களில் அதை நீங்கள் செய்ய வேண்டுமே தவிர நீங்கள் கொண்டு எங்கள் மாநிலத்தில் கல்வியை சுக்குநூறாக போட்டு தருவது என்பதை மிக கடுமையாக நாம் எதிர்க்க வேண்டியிருக்கிறது. தோழர்களே, நாம் விழித்துக் கொள்ளாவிட்டால் மிக விரைவில் தமிழகத்தின் கல்வி உண்மையிலேயே மிகப்பெரிய இருண்ட காலத்துக்கு செல்ல போகிறது. தமிழக அரசை நான் மனதால பாராட்டுவேன். மிக தெளிவாக தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து கொண்டிருக்கிற இடத்திலிருந்து நாம் அவரை பாராட்ட வேண்டியிருக்கிறது. ஒருவேளை அதிமுக ஆட்சி இருந்திருந்தால் அவர்கள் கொடுக்கின்ற அந்த பிரஷர் தாங்காமல் இங்கு சில மாற்றங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் இவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். ஆனால் அதே சமயத்தில் UGC-னுடைய முழு வழிகாட்டு நெறிமுறைகளையும் திரும்ப பெற வேண்டும் என்று போராட வேண்டுமே தவிர வெறும் பல்கலைக்கழக விஷயம் மட்டுமே, துணைவேந்தர் விஷயம் மட்டுமே இதில் இல்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நன்றி. இந்த 7.5 ஒரு வரையறை கொண்டு வராங்க இல்லையா? இந்த 7.5 பாதிக்கப்பட போகுது யார்? உண்மையை சொல்லணும்னா, முதலாம் ஆண்டு +2 முடிச்சுட்டு +2 முடிக்கிறதுக்கே நாம அரசாங்கம் 1ஆம் வகுப்பில் இருந்து இது யூடைஸினுடைய புள்ளி விவரம் வந்திருக்கு. யூடைஸின் புள்ளி விவரப்படி இந்திய அளவில் தமிழ்நாடு மாநிலங்களை எடுத்துக்கொண்டால் 2ஆம் இடத்தில் உள்ளது. கேரளாவுக்கு அடுத்தபடியாக யூனியன் பிரதேசத்தையும் சேர்த்திக்கனா 3ஆம் இடத்தில் உள்ளது. நாம எப்படி 1ஆம் வகுப்பில் சேருகின்ற 3 மாணவர்களையும் 100 மாணவர்களையும் நாம் 8ஆம் வகுப்பு கொண்டு வந்துடுறோம். 100 பேர் வந்துடுறான் 8ஆம் வகுப்புக்கு. 8ஆம் வகுப்புல இருக்கிற 100 மாணவர்கள்ல 99 பேர் +2 வரைக்கும் போயிடுறான். இந்த ஒருத்த வெளியே போயிடறான். சில பேர் இறந்து போயிடுறான், சில பேர் கல்வி விட்டு வெளியே போயிடலாம். இந்த இடத்த நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதுல 97% பெண்கள் போயிடுறாங்க.
93% ஆண் குழந்தைகள் போயிடுறாங்க. அப்ப ஆண் குழந்தைகள் 7 பேர் எங்கடா போனா? இதெல்லாம் நம்ம கல்வியில் இருக்கிற சிக்கல். ஆனால் இந்த இடம் 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை ஒரு குழந்தை படிக்கிறதுக்கு ஒரு குழந்தைக்கு நம்முடைய மாநில அரசு 60,000 ரூபாய் செலவு பண்ணுது. இதே கல்லூரிக்கு போயிட போது நாம என்ன செய்யறோம்? மாசம் இந்தப்பா 1000 ரூபாய் வச்சுக்க, பொன் குழந்தையா இந்தப்பா வண்டி கூட வச்சுக்க, ஏதாவது ஒரு வச்சுட்டு எப்படியா படிச்சிருப்பான் என்று நாம ஒரு இடம். இந்த குழந்தைகள் வெரி ஃப்ரெஜைல். சொல்ல போனால் இதில் எம்பிசி, எஸ்சி, எஸ்டி வகுப்பை சேர்ந்தவர்கள், பட்டியலினத்தவர்கள் என்று கிட்டத்தட்ட நம்மள்ட்ட 59% பேர் இருக்கான். இந்த 59% குழந்தைகளும் கல்லூரிக்கு போகின்ற பொழுது அவங்க எடுத்தோட பெரிய அறிவு ஜீவிதத்தோட படிக்க முடியாது. ஏன்னா இதுல 70% அவங்க குடும்பத்தின் முதல் பட்டதாரியா இருக்க போறான். முதல் பட்டதாரி அவன் குடும்பத்துக்கே அவன் தான்பா. அவன் கூட உள்ள வரான். நீங்க என்ன பண்றீங்க? உங்களுடைய முரட்டு கல்வி அவன் மேல தூக்கி போடுறீங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல 7 பேப்பர் இருந்தா 7ஐயும் முடிக்கலாம், நீ செகண்ட் இயர் போக முடியாதுன்றீங்க. எப்படி போவான்? அவன் முதல்ல போய் பல்கலைக்கழகத்தை, அந்த கல்லூரி வளாகத்தை புரிஞ்சு. ஏங்க இவங்க எதை வழி போறாங்க தெரியுங்களா? இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். யூஜிசியினுடைய வழிகாட்டு நெறிமுறைகிற வார்த்தை கட்டிடங்கள் இல்லாத கல்வின்றான். அப்போ இவனுக்கு பல்கலைக்கழகம் வேணாம், இவனுக்கு கல்லூரியும் வேணாம், வீட்டுல இருந்தே படிச்சுக்க ராஜா. நீ எதுக்கு காலேஜுக்கு வரணும்? வந்தாதான் போராடுற, வந்தா SFIல ஜாயின் பண்ணிடுற, வந்தா நீ ரோட்ல போய் உட்கார்ந்து இருக்கிற, நீயே வேணாம், நீ வீட்டுல இருந்தே படிச்சுக்க என்கிற இடத்தை நோக்கி கல்வியை நகர்த்துகிறார்கள். அதுக்காக தான் என்ன சொல்றான்? பேராசிரியர்லாம் எதுக்கு? நீங்க ஆன்லைன்ல படிச்சுக்குங்க. இப்ப ஃபர்ஸ்ட் இயர்ல 7 பேப்பர் முடிக்காதவன இவன் செகண்ட் இயர் அனுப்ப மாட்டான். சார் செகண்ட் இயர் 7 பேப்பர் முடிச்சிட்டீங்க, 7 பேப்பர் முடிச்சு செகண்ட் இயர் போயிட்டோம். அப்பாடி நீங்க போய் உட்கார்ந்த உடனே உங்க பிரின்சிபால் சொல்லுவாரு, 7 பேப்பர் முடிச்சு இல்ல செகண்ட் இயர் ரொம்ப டஃபா இருக்கும்டா, வேற சர்டிபிகேட் வாங்கி வெளியே போகும்போது பட்டாதாரியா ஆக மாட்டான். இவரை செகண்ட் இயர் படிக்க வைக்கிறதுக்கு இது எப்படி தெரியுமா இருக்கு? இது ஒவ்வொரு இயருக்கும் நீங்க என்ட்ரன்ஸ் எழுதுற மாதிரி. என்ட்ரன்ஸ் எழுதி காலேஜ் போ, காலேஜ் முடிச்சியா என்ட்ரன்ஸ். அதுக்கப்புறம் கொடுமை ஒண்ணு வைக்கிறான். என்னன்னா 3 வருஷத்தையும் அவன் பாஸ் பண்ணிட்டான் இல்லடா, அவன் 4th இயர் போட முடியாது. 7.5 அக்ரிகேஷன் வாங்கிட்டியா அப்படின்னா 75% மதிப்பெண் அவன்கிட்ட இருக்கணும். 75% மதிப்பெண் வாங்கியவன் தமிழ்நாட்டுல பட்டப்படிப்புல எத்தனை பேர்னு போன வருஷம் ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம். அதுல 26%. 26% மீதி எவ்வளவு பேர் சார்? அப்போ 74% எங்க? இந்த 74% ஃபைனல் இயர் போக மாட்டான். இந்த 26%ல மோஸ்ட்லி யாரு? அவனால போவான். ஏன்னா அவன் குடும்பமே படுவாரி. அவனை உட்கார வச்சு என்ன செய்யணும் அவனுக்கு தெரியும்ல. செலவு பண்றதுக்கு பணம் இருக்குல்ல. அவன் தான் 7.5 அப்படிங்கறத அங்க இக்குறான். டிகிரியே வாங்காம பாத்துக்கிறதுக்கு ஒரு கல்வி கொள்கை, கல்வியே கற்காமல் பாதுகாக்கிறதுக்கு ஒரு மத்திய அரசு. அமர்த்தியாசன் மிக அழகாக தன்னுடைய புத்தகத்தில் எழுதி வைத்திருந்தார். என்ன எழுதி தெரியுங்களா? இந்த புத்தகம் மோடி 2வது முறை ஜெயிப்பதற்கு முன் எழுதப்பட்ட புத்தகத்தை பூர்ணச்சந்திரன் தமிழை மொழிபெயர்த்திருக்கிறார். அற்புதமான புத்தகம். அந்த புத்தகம் நீதியை தேடி என்கிற புத்தகம். உண்மையில் நீங்கள் நீதியை தேடுவது என்றால் உங்களுக்கு உடனே கிடைப்பது அநீதிதான் என்று அந்த புத்தகம் முடிவடை. இந்த புத்தகத்தில் எழுதுவார், இந்தியாவில் இனி பள்ளிக்கூடம் வராமல் இருப்பதற்கு பணம் கொடுப்பார்கள் என்று எழுதினார். அதைத்தான் இப்ப நீங்க ஒரு திட்டம் உணர்ந்திருக்கிறீங்க. என்ன திட்டம் சார் அது? நம்முடைய மதிப்பிற்குரிய மத்திய அரசினுடைய மிகப்பெரிய திட்டம். கல்வி கொள்கையில நீ பானை செய்யறவனா, உன் பையனும் பானை செய்ய போறானா, இந்தப்பா 3 லட்சம் ரூபாய் வாங்கிக்க, அவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாத என்று சொல்லுகின்ற ஒரு திட்டம். இந்த திட்டத்தை மோடி அரசு திட்டமிட்டு கொண்டு வந்திருக்கிறது. இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த கல்விக்கும் பிரதமர் அலுவலகத்தில் சர்வ சிக்ஷா என்று போட்டு ஒரு பெரிய அலுவலகத்தை திறந்திருக்கிறார்கள். அங்கிருந்து நாங்கள் இதெல்லாம் பார்த்துக்குவோம், எங்களுக்கு இதெல்லாம் எதுவும் தேவையில்லை, பட்ஜெட்டை முதல்ல இவ்வளவு எதுக்கு கல்விக்கு ஓவரா செலவாகுது என்கிற அடிப்படையில் கல்வி கற்காமல் பார்த்துக்கொள்வதற்காக யுஜிசியினுடைய நடைமுறைகள் இப்போது வெளிவந்துள்ளன. இதை நாம் கடுமையாக எதிர்ப்போம், கல்வியை காப்பாற்றுவோம். 30 நாள் கால அவகாசம் கொடுத்திருக்காங்க, கருத்து கேட்கிறாங்க. அந்த கருத்தை வச்சு அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சா போயிட போறாங்க. ஏன் இந்த அளவுக்கு கடுமையா எதிர்க்கணும்? 30 நாட்கள் ஜனவரி 6ஆம் தேதி இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டன. இவற்றை அவர்கள் வழிகாட்டு நெறிமுறைனே சொல்லிட்டான். இதன் பிறகு 30 நாள் அவகாசம் நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். இப்ப இந்த மாதிரி தெரிவிச்சாங்க. நான் போய் நெட்ல போய் தேடி இவங்களுடைய புதிய கல்விக் கொள்கையை வெளியிட்ட பொழுது 20 லட்சம் பேர் கருத்து சொல்லியிருக்காங்க. அதுல இருந்துச்சு. அதுல கருத்து சொன்னவங்க யாரான்னு ஒரு பட்டியல் எடுத்தோம். தமிழ்நாட்டுல சார் நாங்க சும்மா இல்ல, தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தை சேர்ந்த தோழர்கள் நாங்க சும்மா இல்ல, அந்த பட்டியல் எடுத்து அதுல ஒரு 5000 பேரை நேர்ல சந்திச்சோம். ஏன்பா நீ என்ன ஆதரிச்சிருக்கிறிய? இத நாங்களா எப்ப சார்னு கேட்கறோம். எங்கேயோ ஒரு மீட்டிங்கு சம்மந்தம் இல்லாம 4 பேரை வர வச்சு கையெழுத்து வாங்கிட்டானுங்க. இதுதான் அவங்களுடைய கருத்து கேட்கும் முறை. எனவே கருத்து கேட்பு என்பதெல்லாம் மிகப்பெரிய நாடகம். இதை அவர்கள் கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இதை எதிர்ப்பதற்கும்
முற்றிலுமாக அதை தகர்த்தெறியவும் நம்முடைய போராட்டங்கள் மூலம் நாம் தயாராக இருக்க வேண்டும்.